இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூசுவலாக செய்கிற கேசரியை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பைனாப்பிள் அண்ட் சுகர் இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் இருக்க அந்த புளிப்பும் சுகரும் சேரும்போது இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவு வந்து ஸ்டாண்டர்ட் கப் மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறேன். 1 கப் ரவைக்கு தான் அந்த மெஷர்மெண்ட். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம பைனாப்பிள் ஆட் பண்ணுறோம், சுகரும் ஆட் பண்ணுறோம். ரொம்ப திகட்டக்கூடாதுன்றதுக்காக நான் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ முந்திரி பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 1.25 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவாக்கு 1 கப் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் குக் பண்ண போகிறோம். அப்போ தான் பைனாப்பிளில் இருக்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். 5 நிமிஷம் பைனாப்பிள் நல்லா குக் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் ஒரு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இது லைட்டாக தண்ணி ஆகும். இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து தண்ணி கொதிக்க வைக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுனால நான் நெய் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.